பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு அடித்து உடைச்சிருக்காங்க. அடித்து உடைச்சி வலுக்கட்டாயமாக இந்த பொருளை எல்லாத்தையும் இப்படி தூக்கி கீழே வந்து இப்படி எரிஞ்சிருக்கிறாங்க. அட ஒக்கால ஓலிங்களா கொம்பால வரலாறு பைத்தியக்கார பயில உள்ள ஒக்கால ஓலிங்கள. இதை பண்ணது வந்து விருகம்பாக்கம் எம்எல்ஏ விகேஎம் பிரபாகரனுங்கிறவர். அவர் வந்து அட ஒக்கால ஓலிங்களா கொம்பால வரலாறு பைத்தியக்கார பயில உள்ள ஒக்கால ஓலிங்கள. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். திமுக ஒரு ரவுடி பயலுக கட்சி அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். குண்டர்களோட கட்சி, குண்டர்களோட புகலிடம் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அதை நிரூபிக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட சேலத்தில் ஒரு கல்லூரி மாணவி குத்தப்பட்டிருக்கா கத்தியால். இதெல்லாம் வந்து தனிப்பட்ட வன்மம் அப்படிங்கிறதால இதை நாம் அரசு மேலே குறை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. தொட்டதெல்லாம் நீங்கள் திமுக மேலேயே குறை சொல்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இது மாதிரியான தனிப்பட்ட வன்மங்கள், தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அரசால் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு கடையை அபகரிக்கிறதுக்காக பட்ட பகலில் ஜேசிபி இயந்திரத்தை வச்சு ஒரு கட்டடத்தையே அத்துமீறி இடிச்சிருக்கானுங்க அப்படின்னா திமுக காரர்கள் குண்டர்களுடைய கட்சி திமுக அப்படின்னு நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதை செய்தது யார் அப்படின்னா, இது எங்கேயோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் நடக்கலை. ஏதோ ராமநாதபுரம் பக்கம், தூத்துக்குடி பக்கம், திருநெல்வேலி பக்கம், பெரம்பலூர் பக்கம், தருமபுரி பக்கம், இப்படி ஏதோ ஒரு மாவட்டத்தில் கடைக்கோடி கிராமத்தில் நடந்துருச்சு. அங்கே சம்மந்தப்பட்ட இடத்துல காவல் நிலையம் இல்லை, போலீஸார் வரத்துக்குள்ளே நடந்து போச்சு, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. சென்னையோட இதய பகுதியான வடபழனி குமரன் காலனி பகுதியில் ஒரு கடையை ஜேசிபியை வச்சு இடிக்கிறாங்க அப்படின்னா காவல்துறையை திமுகவினர் எந்த அளவுக்கு இலக்காரமாக நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறத இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். பிரபாகர் ராஜா விருகம்பாக்கம் தொகுதி திமுகவோட எம்எல்ஏ, இவர் தான் ஆள் வச்சு அந்த கடையை இடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பால்துறை அப்படிங்கிறவர் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ எல்லாமே ட்விட்டரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் கூட போடுறேன் பாருங்கள். இதை எல்லாத்தையும் பண்ணது விக்ரமன் ராஜா. அவர் வந்து விருகம்பாக்கம் எம்எல்ஏ அப்படின்னு இருக்காரு. அவர் பண்ண வேலை இது. அட ஒக்கால ஓலிங்களா கொம்பால வரலாறு பைத்தியக்கார பயில உள்ள ஒக்கால ஓலிங்கள பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அநியாயம் பண்ணால் இதை குண்டர்கள் கட்சின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறே நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இது என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது விருகம்பாக்கம் குமரன் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது ஜனார்த்தனன் என்பவருக்கு சொந்தமானது. இந்த ஜனார்த்தனன் வந்து ஒரு என்ஆர்ஐ, வெளிநாட்டிலேயே செட்டில் ஆனவர். அவர் இறந்தும் போயிட்டார். அந்த சொத்துக்கான வாரிசுகள் அப்படிங்கிறது யாரும் இல்லை. ஆனால் இந்த இடத்த 20 வருஷமாகவே இந்த பால்துறை அப்படிங்கிறவர் தான் லீஸுக்கு எடுத்து அங்கே கேண்டீன் நடத்திட்டு இருக்காரு. இந்த திரைத்துறை, ஷூட்டிங், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் உணவு எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கேண்டீன் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு திடீர்னு ஒரு கும்பல் வந்து அந்த கட்டடத்தை ஃபுல்லாக ஜேசிபி வச்சு இடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை வந்து பிரபாகர் ராஜாவோட ஆட்கள் தான் செஞ்சாங்க அப்படின்னு. எதனால் இது செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த இடத்தோட உரிமையாளர் இறந்து போயிட்டாரு. இந்த இடத்த வந்து லீஸுக்கு எடுத்து வச்சிருந்த பால்துறை தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு, நாம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு திமுகவினர் நினைச்சதோட விளைவு தான் இன்னைக்கு இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இதில் இவர் வந்து சீனிவாசன் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருப்பார். இந்த சீனிவாசன் யார் அப்படின்னா, குவாலிட்டி ஹார்ட்வேர் சீனிவாசன் அப்படின்னு சொன்னால் இவரை எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். பெரிய பிக் ஷாட், பெரிய செல்வந்தர், ஆள்பலம் உள்ளவர், திமுக காரர். திமுக காரங்கனாலே அப்புறம் ஆள் பலம் உள்ளவங்க, ரவுடிகள் பலம் உள்ளவங்க, செல்வ செழிப்பு மிக்கவர்கள் தானே. அதில் என்ன பெருசாக தனியாக இவரை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த குவாலிட்டி ஹார்ட்வேர் சீனிவாசன் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த தகவல் கிடைக்க போக, இந்த குவாலிட்டி ஹார்ட்வேர் சீனிவாசன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிவகுமார் சூர்யா அப்படிங்கிற நபரை தொடர்பு கொண்டிருக்கார். இந்த சிவகுமார் சூர்யா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிற்றரசுவோட வலதுகரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சூர்யா, சிவகுமார், இந்த குவாலிட்டி ஹார்ட்வேர் சீனிவாசன் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்த எப்படியாவது நாம ஆட்டையை போட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணி இறந்து போன ஜனார்த்தனன் கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே இவர்கள் பவர் வாங்கின மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறதையும் ரெடி பண்ணியிருக்காங்க. டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறதெல்லாம் நில அபகரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் திமுகவுக்கு புதுசாக என்ன? திமுகவோட நில அபகரிப்பு அப்படின்னு வரலாறு பேசணும்னு வச்சுக்கோங்க, அதை விடிய விடிய உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். இதில் கைதேர்ந்தவர்களாச்சாவிங்க. அப்போ டபுள் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இந்த விவகாரத்தை
எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பிரபாகர ராஜாட்ட கொண்டு போயிருக்காங்க. பிரபாகர ராஜாவோட எப்பவுமே கூட இருக்கக்கூடிய அவரோட அடிபொடிகளான ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தர், சுதாகர் அப்படிங்கிற ஒருத்தர், ரெனோ அப்படிங்கிற ஒருத்தர், இந்த 3 பேர் அடியாட்களோடு போய் தான் ஜேசிபி இயந்திரத்தை வச்சு அடித்து நொறுக்கியிருக்காங்க. இதில் சில வழக்கறிஞர்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட்ட பகலில் ஒரு மாநிலத்தோட தலைநகரத்தில் சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்கை ஜேசிபி வச்சு இடிக்கிறீங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் அவங்களுக்கு. உண்மையிலேயே அந்த டபுள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக கூட இருக்கட்டும், 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பவர் வாங்கினதா கூட இருக்கட்டும், அதை சட்டப்பூர்வமாக தானே எதிர்கொள்ளணும். இல்லைப்பா நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடியே பவர் வாங்கிட்டோம், 20 வருஷத்துக்கு முன்னாடியே பவர் வாங்கினா 20 வருஷமாக எங்கே மணியாட்ட போனேன் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எழும். அப்படியே அவங்க வாங்கியிருக்கிறது உண்மையாகவே இருந்தாலும் 20 வருஷமாக அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருந்தாலும் எங்கள் பாட்டன் தாத்தன் காலத்தில் வாங்கிட்டாங்கப்பா, எங்களுக்கு டாக்குமெண்ட் இப்போ தான் எங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு கூட நம்மளே ஒரு கிரியேட் பண்ணிக்கோம். அது உண்மையாகவே கூட இருக்கட்டும், அதை சட்டப்பூர்வமாக தானே எதிர்கொள்ளணும். கையெழுத்து போட்டு கொடுத்த ஜனார்த்தனன் உயிரோடு இல்லை, நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கூட அதை நீதிமன்றத்தின் மூலியமாக போயிருக்கணும், காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்கணும், நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடர்ந்துருக்கணும். அதை விட்டுட்டு 10 ரவுடிங்களை கூட்டிகிட்டு பகிரங்கமாக ஜேசிபியை வச்சு கடையை இடிக்கிறீங்க அப்படின்னா ஆட்சி எங்களோடதா, எங்கள் அப்பா தாண்டா முதலமைச்சர், எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் எவன் கடையை வேணாலும் இடிப்போண்டா, இதாண்டா திமுக அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. நல்லா பார்த்துங்க. இந்த புகாரை அடுத்து இப்போ ஒரு தகவல் நம்மளோட சோர்ஸ் மூலியமாக வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பிரபாகர் ராஜா எம்எல்ஏ இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விருகம்பாக்கம் காவல் ஆய்வாளர்கிட்ட சொன்னதா ஒரு தகவல் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பிரபாகர் ராஜா கூட இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன இந்த ரெனோ, சுதாகர், ஆனந்த் இவங்களாம் தான் போய் தாக்கியிருக்காங்க. இவர்கள்லாம் யாருன்னா பிரபாகர் ராஜா கூடவே படித்தவர்கள், கல்லூரி காலகட்டத்திலேருந்தே அவரோட படித்தவர்கள். தொடர்ச்சியாக பிரபாகர் ராஜாவுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே, கட்ட பஞ்சாயத்துகள் எல்லாத்தையுமே இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குவாலிட்டி ஹார்ட்வேர் சீனிவாசன் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. சிற்றரசு கூட இருந்தவர் பேர் சூர்யா சிவகுமார். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த பால் துரை அப்படிங்கிறவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு வயதானவர், இந்த ட்விட்டரில் வீடியோ போடுறது அவரோட பேரன், அப்போனா அவருக்கு எவ்வளோ வயசாகிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி அநியாயம் பண்ணக்கூடியதால தான் திமுகவை நாம் குண்டர்களின் கூடாரம், ரவுடிகளின் புகழிடம் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே தன்ராஜ் வீடியோ வந்தது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமைச்சர்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசுகிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி அமைச்சர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரையும் மதிக்காமல் பேசுறது, நீ வாடா நேரில் உன்னை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு அவ்வளோதான் கஷ்டம், இனிமேல் நீ இருக்க மாட்டேன் அப்படிங்கிற லெவலில் சேகர் பாபு ஒரு பக்கம் பேசுறது. இன்றைக்கி இப்படி ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ இந்த நாடு எங்களுக்கு விற்கப்பட்டுருச்சு, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஆடுவோம், காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எங்கள் மேலே எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற திமிரு தானே பட்ட பகலில் ஒருத்தனோட கடையை ஜேசிபி வச்சு இடிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு தெனாவிட்டு வந்ததோட காரணம். இப்போ இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா? இருக்காது. ஏன்னா இதை எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய பொம்மை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாலியாக ஒரு வேற்றுக்கிரகத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் ஆட்சி, நாங்கள் 200 தொகுதிகளை வெல்லுவோம், மக்கள்கிட்ட போயிடாதீங்க, பயங்கர கானில் இருக்காங்க, போதாத உத்தத்துக்கு பொன்முடி மாதிரியான நபர்கள், பிரபாகர் ராஜா மாதிரியான நபர்கள்லாம் உங்களுக்கு இன்னும் புகழாரத்தை மக்களை விட்டே சூட்ட வைப்பாங்க. கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபாகர் ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர் சங்க தலைவர் விக்ரம ராஜாவோட பையன். இவர் தான் வணிகர் சங்கத்துக்கெல்லாம் தலைவர், வணிகர்களுக்கு பாதுகாவலர், வணிகர்களின் போர்வால். அவரோட பையன்தான் ஒரு கேண்டீன் வச்சிருக்கிற ஒரு வணிகரோட கடையை இடித்து தள்ளிட்டு போறாரு. அப்படின்னா வணிகர்கள் இவரை நம்பி வாக்களிச்சிங்கல்ல திமுகவுக்கு, நீங்கள் இன்னும் நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஆனால் பாவமாக இருக்குது, நீங்கள் இன்னும் திமுக நல்லா ஓட்டு போட வைங்க. சென்னை மக்களே, நீங்கள் தானே முழுக்க முழுக்க அள்ளி கொடுத்தீங்க, நீங்கள் இதையும் அனுபவிக்கணும், இன்னமும் அனுபவிக்கணும் அப்படின்னு நாம் சாபமிடம் மாதிரி ஒரு கோபம் வருது. ஆனால் மக்கள் பாவப்பட்டவர்கள் ஏதோ ஏமாந்து போயிட்டாங்க. இன்றைக்கி மெரினா பீச்சுக்கு போகிறதுக்கு 30 ரூபா கட்டணம் வசூலிக்க போகிறாங்களாம். அப்பா, மெரினா பீச்சில் காற்று வாங்க போகிறதுக்கு 30 ரூபா,
என்ன கொடுமை இது! எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஆகச்சிறந்த கேவலம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. ஆற்றுல தண்ணி வரலன்னா மணலை விற்று காசு பார்த்துட்டாங்க. பீச்சு ஃபுல்லாக மணலாக இருந்தாலும் கூட அதை விற்று இவர்களால் காசு பார்க்க முடியல. உப்பு மண்ணை ஒரு நாயும் வாங்காது அப்படிங்கிறதால மண்ணை மிதிக்கிறதுக்கே உனக்கு நான் 30 ரூபா கட்டணம் போடுறேன்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு காசு பார்க்கக்கூடிய வேலைகள் இதுலேயும் நடக்குது. வணிகர் சங்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தொடர் போராட்டங்கள் பல செஞ்சுருக்கோம். அது எல்லாமே இந்த விக்ரமராஜாவோட தூண்டுதலின் பேரில் செய்யப்பட்டது. இன்றைக்கி அவர்களே வணிகர்களோட கடையை இடிக்கிற அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்களே பார்த்துக்கலாம். அதுமாதிரி இந்த பொன்முடி விவகாரத்தில் மகளிர் சங்கங்கள், மாதர் சங்கங்கள்லாம் எங்கே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு படுத்து தூங்குதுன்னு தெரியல. பொன்முடியை எடுத்து யாராவது போராட்டம் நடத்தி பார்த்தீங்களா? எங்கேயாவது மாதர் சங்கம், மகளிர் சங்கம் அப்படின்னு காத்து வாக்கில் செய்தி வந்துச்சா? எனக்கு வரலை. வந்திருந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியே மாதர் சங்கம் போராடி இருந்தால் அதையும் நாம் புகழ்ந்து பேசி நீங்கள் பண்ணது சரி அப்படின்னு சொல்கிறதுக்கும் நாம் தயாராக இருக்கோம். எப்பவும் சொல்கிறத திரும்ப 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 சொல்கிறேன், இந்த மாதிரி அராஜகம், இந்த மாதிரி ரவுடிசம் இது எல்லாம் வந்து திமுகவோட டிஎன்ஏவில் இருக்குது. மறுபடியும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. இன்றைக்கி பால்துறையோட கடை இடிக்கப்பட்டுச்சு, நாளைக்கு உங்களோட கடை இடிக்கப்படலாம், உங்களோட வீடு இடிக்கப்படலாம். ஏன்னா திமுகவினர் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு அவங்க அப்பன் வீட்டு சொத்து அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. எங்கே வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. காவல்துறையும் வேடிக்கை பார்க்கும். இங்கே சட்டம் இல்லாதவனுக்கு மட்டும்தான் ஆறு சாமியாக இருக்கும். இருக்கப்பட்டவனுக்கு அது பார்த்துக்கா ஆமாஞ்சாமி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம்.